வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் கேட்கவிருப்பது ராஜேஷ்குமார் அவர்களின் சிவப்பு நிமிஷங்கள் பாகம் 1. லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட். மெலிதான விடியற்காலை, பனித்தூவும் ஆகாயம், குளிரை உப்பு மூட்டையாய் தூக்கிக் கொண்ட காற்று. ரன்வேயில் பாய்ந்து வந்த விமானம் மில்லிமீட்டராய் தளர்ந்தது. தன் பூதகரமான உடம்பை திருப்பிக் கொண்டு நின்றது. விமானத்தின் இடுப்பில் ஸ்டார்ஸ் போய் ஒட்டிக்கொள்ள பயணிகள் இறங்க ஆரம்பித்தனர். தூக்கம் கெட்ட முகங்கள், எல்லாமே வெள்ளை தோள்கள், பழுப்பு முடிகள், பீங்கான் கண்கள், சிவப்பு கன்னங்கள், ஆங்கிலம் குட்டிக்கரணம் போடும் நுனிநாக்குகள், சிலுவை டாலர்கள் ஆடும் கழுத்துக்கள், பெண்களில் தோள்களில் தொங்கும் டச்சப் கிட்ஸின் அசைவுகள். இந்த வெளிநாட்டுத்தனங்களுக்கு மத்தியில் விவேக்கும் ருப்பல்லாவும் தெரிந்தார்கள். ருப்பல்லா பிரமிப்பாய் ஹீத்ரோ விமான நிலையத்தை பார்க்க அவளுடைய விழாவில் ஆட்காட்டி விரலால் குத்தினான் விவேக். ருபல்லா, பறக்க பறக்க அப்படி பார்க்காத, இதெல்லாம் எனக்கு சகஜம் என்கிற மாதிரி பாரு, மனசுக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டுக்கோ. அம்மாடி, எவ்வளோ பெரிய ஏர்போர்ட்! இப்பதானே சொன்ன, என்னால ஆச்சரியப்படாம இருக்க முடியலையே. ரூபல்லா தன் அழகான கண்களை விரித்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். சுற்றிலும் ஏராளமான விமானங்கள், வெளிநாட்டு விமானங்கள், தம் நாட்டு தேசிய முத்திரைகளோடு வெள்ளை உடம்புகளோடும் பளபளத்தன. ஏர்போர்ட்டுக்கு வெளியே மழை பெய்கிற மாதிரி லேசான பனி. நிறைய பேர் ஜெர்கின் கோட்டுகளோடு தெரிந்தார்கள். தொலைவில் ஊசியாய் கட்டிடங்கள் நின்றிருந்தன. விவேக் லக்கேஜ்களை ஒரு சிறிய டிராலி வண்டியில் ஏற்றி தள்ளிக்கொண்டு நடந்தான். இப்போ நாம எங்க போறோம்? இமிகிரேஷனுக்கு போறோம். இமிகிரேஷன் இங்கிருந்து எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர் போகணும். டிராலியை தள்ளுறுப்பலா, இங்கே போர்ட்டர் கிடையாது, நம் கையே நமக்கு உதவி. 2 பேரும் சேர்ந்து அந்த வழுவழுப்பான தரையில் டிராலியை உருட்டி கொண்டு போனார்கள். இமிகிரேஷன் பகுதியை நெருங்கிய போது அந்த உயரமான சூட் அணிந்த இளைஞன் எதிர்பட்டான். முகத்தில் இந்தியத்தனம், சுத்தமான தாடை, ரோஸ் நிற உதடுகள். வெல்கம் டு லண்டன். விவேக் நிமிர்ந்தான். அந்த இளைஞன் தொடர்ந்து ஆங்கிலத்தில் கேட்டான். நீங்க மிஸ்டர் விவேக்? எஸ், ஐ எம் மேத்யூ. இந்தியன் எம்பாசியில் செக்யூரிட்டி கார்டாக இருக்க உங்களை ஏர்போர்ட்டில் இருந்து அழைத்து போக வேண்டியது என்னோட கடமை. விவேக் புன்னகைத்தான். என்னை எப்படி அடையாளம் கண்டீர்கள்? மேத்யூ பாக்கெட்டுக்குள்ள கை நுழைத்து விவேக் ருபல்லா போட்டோவை எடுத்து காட்டினான். எம்பசியில் நேற்றுக்கு இரவே என்னிடம் இந்த போட்டோவை கொடுத்து விட்டார்கள். உங்களை வரவேற்று ஏர்போர்ட்டில் இருந்து அழைத்து போய் ஹோட்டலில் தங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எந்த ஹோட்டலை ஏற்பாடு செய்து இருக்கிறார்கள்? ஹோட்டல் பிக் பென். அது எந்த பகுதியில் இருக்கிறது? எட்ஜ்வேர். நானும் என் மனைவியும் இமிகிரேஷனை முடித்து கொண்டு வருகிறோம். அது வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருக்க முடியுமா? ஷூர், நான் லவுன்ஸில் டியூப் நாற்காலி வரிசையில் காத்து இருக்கிறேன், வாருங்கள். மேத்யூ நகர்ந்து கொள்ள விவேக்கும் ரூபல்லாவும் இமிகிரேஷனை நோக்கி போனார்கள். ரூபல்லா சந்தோஷித்தாள். பரவாயில்லையே, நம் எம்பசி புத்திசாலித்தனமான ஆளை அனுப்பி ரிசீவ் பண்ணியிருக்காங்களே. ரூபல்லா சந்தோஷப்படாதே. ஏன்? நம்மை வரவேற்க வந்திருக்கிற மேத்யூ எம்பசியை சேர்ந்த ஆள் மாதிரி தெரியல. முகம் மாறினாள் ரூபல்லா. என்ன சொல்றீங்க? அவன் பேசுற இங்கிலீஷை கவனிச்சியா? கனடா அசென்ட். இவன் நமக்கு சாதகமானவன் இல்லை. நானும் நீயும் இங்கே வரப்போகிற விஷயம் எம்பசிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நடுவுல யாரோ மோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்க. இந்த மேத்யூ நம்ம இந்தியன் எம்பசி ஆள் தான் இல்லையாங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இமிகிரேஷன் கவுண்டருக்கு வா, சொல்றேன். கவுண்டருக்குள் நுழைந்தார்கள். ஸ்கர்ட் அணிந்து கண்களில் கூர்மையோடு உட்கார்ந்திருந்த அந்த பெண் 2 பேரின் பாஸ்போர்ட் விசாக்களை பார்த்துவிட்டு நிமிர்ந்தாள். கேட்டாள். பர்பஸ் ஆஃப் விசிட்? ஹனிமூன். அவள் சிரித்தாள். ஹனிமூன் கேட்ட அருமையான சீசன் சொல்லிக்கொண்டே பாஸ்போர்ட் விசாவில் எதையோ எழுதி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தினாள். மேடம், விவேக் கூப்பிட்டான். எஸ், நான் ஒரு டெலிஃபோன் செய்து கொள்ளலாமா? தாராளமாய். எதிரே இருந்த கண்ணாடி குண்டை காட்டினாள். கையில் சரியான பெண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. விவேக் ரூபல்லாவை அங்கிருந்த நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு டெலிபோன் கண்ணாடி கூண்டுக்குள் நுழைந்தான். கதவை சாத்திக்கொண்டு தன் பாக்கெட்டில் இருந்த சின்னஞ்சிறு டைரியை எடுத்து அம்பாசிடரின் டெலிபோன் நம்பரை
பால் பென் பேனாவால் உள்ளங்கையில் குறித்து கொண்டு ரிசீவரை காதுக்கு கொடுத்தான். பட்டன் சிஸ்டம். டெலிபோன் எண்களை தட்டிவிட்டு மறுபக்கம் இந்தியன் எம்பசி என்ற குரல் வந்ததும் பென்னி நாணயங்களை ஸ்லெட்டில் போட்டான். லைன் உயிர்ப்புக்கு வந்தது. எஸ், திஸ் இஸ் இந்தியன் எம்பசி. ஐ எம் விவேக், கிரைம் பிரான்ச் ஃப்ரம் இந்தியா. தொடர்ந்து குரல் ஆங்கிலத்தில் கேட்டது. என்ன வேண்டும் உங்களுக்கு? அம்பாசிடரோடு நான் பேச வேண்டும். என்ன விஷயமாய்? அதை அவரிடம்தான் சொல்ல வேண்டும். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க இருந்தான் விவேக். 2 நிமிஷம் கழித்து அம்பாசிடர் பேசினார். மென்மையான குரல். யார் நீங்க? என்ன வேணும்? இந்தியன் சிபிஐயிலிருந்து உங்களுக்கு தகவல் வந்திருக்கலாம். நான் விவேக், அடாமிக் ரிசர்ச் ஸ்காலர், ஆத்மராம் கான்ஃபரன்ஸ் தொடர்பாக வந்திருக்கிறேன். கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர்? எஸ். எப்போது வந்தீர்கள்? இப்போதான். எங்கிருந்து பேசுறீங்க? ஹீத்ரோ ஏர்போர்ட். கஸ்டம்ஸ் முடிச்சிட்டிங்களா? இல்லை, இனிமேதான். கஸ்டம் முடித்துக்கொண்டு ஏர்போர்ட் கிழக்கு வாசலில் காத்துக்கிருங்க. நான் காரை அனுப்புகிறேன். ஒரு அதிர்ச்சியான விஷயம், விவேக் ஆரம்பித்தான். என்ன? எம்பசி செக்யூரிட்டி கார்டு என்று ஒருவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறான். பெயர் மேத்யூ என்று சொல்கிறான். அம்பாசிடர் மறுமுனையில் அதிர்ந்தார். மேத்யூவா? அந்த பெயரில் யாரும் இங்கே இல்லையே. அவனை உடனடியாக மடக்கி ஏர்போர்ட் போலீஸிடம் ஒப்படையுங்கள். நான் ஏர்போர்ட் வரட்டுமா? வேண்டாம், நானே அவனை கவனித்து போலீஸுக்கு தாரை வார்த்து விடுகிறேன். நீங்கள் ஏர்போர்ட்டின் கிழக்கு வாசலுக்கு காரை அனுப்பி வையுங்கள். 15 நிமிஷத்தில் கார் வந்துவிடும். தேங்க்யூ. ரிசீவரை பொறுத்துவிட்டு வெளியே வந்தான் விவேக். இமிகிரேஷனுக்கு முன்னாலும் கஸ்டம்ஸின் முன்னாலும் நீளமான கியூ நின்றது. ரூபல்லா ஒரு பிரெஞ்சு குழந்தையோடு கன்னம் தட்டி பேசிக்கொண்டு இருந்தாள். ரூபல்லா, கிளம்பு. என்னாச்சு? வந்திருக்கிற மேத்யூ பெரிய தகல்பாஜி. கஸ்டம்ஸ் முடிச்சுக்கிட்டு அண்ணாச்சி கிட்ட போவோம். கியூவில் நின்று கஸ்டம்ஸை முடித்துக்கொண்டு லவுஞ்சிக்கு திரும்பி டியூப் நாற்காலி வரிசைக்கு போனார்கள். ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை பிரித்து கொத்தி கொண்டு இருந்த மேத்யூ இவர்களை பார்த்து அந்த பாக்கெட்டை அப்படியே கசக்கி வேஸ்ட் பின்னில் எரிந்துவிட்டு எழுந்திருந்தான். கஸ்டம்ஸில் ரொம்பவும் கஷ்டப்படுத்தினார்களா? நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போகலாமா? கார் எந்த பக்கம் நிற்கிறது? மேற்கு வாசலில். மேத்யூ முன்னால் நடந்து கூட்டி போனான். ஏர்போர்ட் டெர்மினலில் கண்ணாடி சுவரில் வண்ண பிளாரசன்ட் விளம்பரங்கள். பெப்சி கோலா, ராயல் விஸ்கி, கண்டேசா கார், டிராக்டர், வைட்டமின் மாத்திரைகள், டென்னிஸ் மேட்ச், நைட் கிளப் நடனங்கள், கம்ப்யூட்டர் சாதனங்கள், எல்லாவற்றுக்குமே விளம்பரங்கள். மாஸ்டர் மேத்யூ? 4 அடி முன்னால் போய்கொண்டு இருந்தவன் திரும்பினான். நடந்து கொண்டே கேட்டான். சார், எம்பசியில் நீங்க என்ன வேலை பார்க்கிறதா சொன்னீங்க? செக்யூரிட்டி கார்டு. எத்தனை வருஷமா? 2 வருஷமா. இஸ் இட்? உங்கள் தாயகம் இந்தியா. தமிழ் தெரியுமா? தெரியாது. ஹிந்தி? சுமாராக தெரியும். ஏக் துஜே கேலியக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். நடந்து கொண்டு இருந்த மேத்யூ சட்டென்று நின்று திரும்பினான். மறைவாக விவேக்கின் கைகளில் அந்த பிஸ்டல் இருந்தது. டெர்மினலில் நடந்து கொண்டு இருந்த யாருக்கும் தெரியாமல் அவனையே பார்த்தது. ரன்வேவில் அரேபிய விமானம் ஒன்று வேகம் பிடிப்பதற்காக ரைங் என்று இன்ஜின்களை அலறவிட்டது. குட்டை பாவாடையும் டீ ஷர்ட்டுமாய் இருந்த ஒரு தம்பதி பக்கவாட்டில் அணைத்தபடி முத்தமிட்டு கொண்டே போனார்கள். ஏர்போர்ட் ஸ்பீக்கர் ஒரு விமானத்தின் ஜாதகத்தை சொல்லி அது வர லேட்டாகும் என்று சொல்லி கொண்டு இருந்தது. பிஸ்டல் மேத்யூவே பார்த்தது. மேத்யூ ஜுரத்தில் இருந்தான். விவேக் மெலிதான குரலில் சொன்னான். ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்தபடியா மெட்ராஸ் போலீஸ் ரொம்பவும் பிரசித்தம். அந்த பாசறையில வந்தவன் நான். நீ யாரு? எதுக்காக இந்த பொய்யான மேத்யூ? தெரிந்தும் தெரியாமல் மறவாய் இருந்த அந்த பிஸ்டலையே பார்த்தான் மேத்யூ. மேலுதட்டிலும் தாடையிலும் ஆரோக்கியமாய் வியர்த்தான். போலீஸ் பேட்ரோல் பூத் எதிர் திசையில் இருக்கு மேத்யூ. அப்படியே பொடிநடையாய் நடக்கலாமா? உன்னை போலீஸுக்கு தாரை வார்த்து விட்டு நாங்கள் உண்மையான எம்பசி கார்ல கிளம்பணும். விவேக் பேசிக்கொண்டு இருந்த அதே வினாடி மேத்யூ குபீர் என்று பக்கவாட்டில் சாய்ந்து மலர்கொத்து பொக்கையோடு வந்து கொண்டு இருந்த ஒரு பெண்ணை இழுத்து தன் நெஞ்சுக்கு முன்னாலே நிறுத்தி கொண்டான். மூச்சரைக்கிற குரலில் கத்தினான். டோன்ட் மூவ் விவேக். ஆனால் விவேக் முன்னால் வந்தான். அந்த மலர்கொத்து பெண் திமிரி வீறிட ஏர்போர்ட்டின் கவனம் முழுவதும் கத்தி பாய்ந்த மாதிரி இவர்கள் பக்கம் பாய்ந்தது.
விவேக் ஒரு வினாடி கவனம் கலைந்து பக்கவாட்டில் திரும்பி லவுன்ஸின் நிலைமையை பார்க்க மேத்யூ அந்த மலர்கொத்து பெண்ணை மூர்க்கமாய் விவேக்கை நோக்கி தள்ளினான். வீசி எறியப்பட்ட ஒரு பொருள் மாதிரி திடுமென்று அந்த பெண் மேலே வந்து விழ விவேக்கின் கையில் இருந்த பிஸ்டல் எகிரி போய் ஒரு ஷோகேஸ் கண்ணாடி பெட்டி அருகே போய் விழுந்தது. கீழே விழப்போன விவேக் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு நிற்பதுக்குள் மேத்யூ ஜனங்களுக்கு மத்தியில் புகுந்து ஓட ஆரம்பித்தான். ரூபல்லா! விவேக் பதட்டமாய் கூப்பிட்டான். நீ இதே இடத்தில் நில்லு, நான் வர வரைக்கும் நகராத சொல்லிவிட்டு கீழே கிடந்த பிஸ்டலை பொறுக்கிக் கொண்டு கேன்வாஸ் ஷூக்கள் சப்திக்க ஓடினான். எல்லோரும் விவேக்கையே பார்த்தார்கள். விவேக் கும்பலுக்கு மத்தியில் அவனை தேடினான். மேத்யூ சூட் அணிந்த கும்பலுக்கு மத்தியில் ஒரு வினாடி தெரிந்து மறு வினாடி மறைந்து ஓடினான். விவேக் துரத்தினான், எதிர்பட்ட ஆண்களை விலக்கிக் கொண்டு. பெண்களின் மேல் மோதிவிடாமல் ஜாக்கிரதையாக காத்து கிடந்த இடைவெளிகளில் ஓடினான். மேத்யூ திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மேற்கு பக்க வாசலை நோக்கி ஓடினான். டிராலிகளையும் ரோலர் சூட்கேஸ்களையும் ஒட்டி கொண்டிருந்தவர்கள் நின்று திரும்பி பார்த்து குழப்பமானார்கள். விவேக் ஓட்டத்தின் வேகத்தை அதிகப்படுத்தினான். அதே வினாடி முன்னால் ஓடிக்கொண்டு இருந்த மேத்யூ திடீரென்று குப்பர விழுந்து டெர்மினலின் வாசலில் மல்லார்ந்தான். வயிற்றில் ஒரு இரத்த ஃபவுண்டைன் பீச்சி அடித்தது. கைகளும் கால்களும் திசை கொன்றாய் துடித்தது. விவேக் ஓடி வந்து அவன் அருகே குனிந்தான். ஷர்ட் பாக்கெட்டிலும் பேண்ட் பாக்கெட்டிலும் கையை நுழைத்து தேடினான். டியூப் ரயில் டிக்கெட் மட்டும் கிடைத்தது. சில பெண்ணிகள். யார் இவனை சுட்டார்கள்? சுற்றுமுற்றும் பார்த்தான் விவேக். கீழே விழுந்து துடிப்பு அடங்கியிருந்த மேத்யூவை சுற்றி கும்பல் கூட ஆரம்பித்தது. இதை உடனே போலீசுக்கு தெரிவிக்க வேண்டும். யோசித்துக் கொண்டே நிமிர்ந்தான் விவேக். தோள்பட்டையில் வெதுவெதுப்பாய் அந்த கரம் விழுந்தது. திரும்பினான். அந்த இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தார். முட்டை வடிவ முகம், கோபால்ட் நிறத்தில் கான்டாக்ட் லென்ஸ் பொருந்தின மாதிரி கண்கள், பிரிட்டிஷ்காரர்களுக்கே உரிய நீல மூக்கு, செர்ரி பழ நிற உதற்கு மேலே பழுப்பு நிறத்தில் கம்பி கம்பியாய் மீசை, கருப்பில் நீல நிறம் கலந்த மாதிரியான யூனிஃபார்மில் திடகார்த்தமாய் தெரிந்தார். யூனிஃபார்மின் தோள்பட்டைகளிலும் தொப்பியிலும் நட்சத்திரங்கள் வரிசை கட்டி சிரித்தது. அவர் அருகே 2 கான்ஸ்டபிள்கள். எலிக்கல் ஷேப்பில் தொப்பி, பச்சை நிற கண்கள். இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்களிடம் கண்களை காட்ட அவர்கள் மேத்யூ அருகே மண்டியிட்டு உட்கார்ந்து பார்த்துவிட்டு ஒரே குரலில் சொன்னார்கள், "He is dead, sir." இன்ஸ்பெக்டர் தன் நீல நிற கண்களால் விவேக்கை சாய்வாக பார்த்தார். கொஞ்சம் மரியாதை குறைந்த ஆங்கிலத்தில் கேட்டார், "இவனை சுட்டது யார்?" "தெரியாது." "இவனை துரத்தி கொண்டு ஓடி வந்தது நீங்கள் தானே?" "ஆமாம்." "யார் இவன்?" "எதுவும் எனக்கு தெரியாது. மேத்யூ என்று சொல்லிக்கொண்டு என்னை ஏமாற்ற பார்த்தான். நான் தெரிந்து கொண்டதும் இவன் ஓட பார்த்தான். இவனை பிடிப்பதற்காக நான் துரத்தினேன். அதற்குள் யாரோ சுட்டுவிட்டார்கள்." "நீங்கள் இந்தியாவா?" "ஆமாம்." "பாஸ்போர்ட் விசா எடுங்கள்." விவேக் தன் பாஸ்போர்ட், விசா, உத்தியோக அட்டை எல்லாவற்றையும் எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரின் சிவப்பான பெரிய உள்ளங்கையில் வைத்தான். அவர் பாஸ்போர்ட்டையும் விசாவையும் புரட்டிவிட்டு உத்தியோக அட்டையை பார்த்ததும் குப் என்று ஒரு ஆச்சரியத்தோடு நிமிர்ந்தார். "நீங்க மெட்ராஸ் கிரைம் பிரான்ச் ஆபீசரா?" "எஸ்." "நான் இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ், ஏர்போர்ட் விங்." கான்ஸ்டபிள்கள் ஸ்ட்ரெச்சருக்கும் மற்ற உதவிகளுக்கும் அலைய இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ் விவேக்கை அழைத்து கொண்டு தன்னுடைய டியூட்டி ரூமுக்கு திரும்பினார். சின்னதாய் இருந்த கண்ட்ரோல் எந்திரத்தை உசுப்பினார். பேசிவிட்டு விவேக்கின் பக்கம் திரும்பினார். "இன்னும் அரை மணி நேரத்தில் சுட்டவனை பிடித்து விடுவார்கள்." "எப்படி?" "அதான் ஸ்காட்லாண்ட் யார்ட் மந்திரம். ஹீத்ரோ ஏர்போர்ட்டை சுற்றிலும் கவசம் போட்டாச்சு. ஆள் நிச்சயமா பிடிபட்டுடுவான்." "அது போகட்டும், உங்களை பற்றி சொல்லுங்கள். அந்த மேத்யூவை பற்றி சொல்லுங்கள்." விவேக் சொல்லி முடித்தான். இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ் கேட்டார், "இதற்கு முன்னால் இந்த மேத்யூவை நீங்கள் பார்த்ததில்லை?" "பார்த்ததில்லை." "இப்போது நீங்கள் எங்கே போக வேண்டும்?" "இந்தியன் எம்பசி." "போலீஸ் காரில் எம்பசிக்கு போய்விடுவீர்களா?" "வேண்டாம், எம்பசி காரை வரும். இந்த மேத்யூ மரணம் சம்பந்தமாய் என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் எம்பசிக்கு போன் பண்ணுங்கள்." விவேக் கார்னர்ஸின் கையை பற்றி குலுக்கிவிட்டு வெளியே வந்தான். ஏர்போர்ட் லவுஞ்ச் சகஜ நிலைமைக்கு திரும்பியது. மேத்யூ அப்புறப்படுத்தப்பட்டு அந்த இடம் துப்புரவாய் தெரிந்தது. ஜனங்கள் பழையபடி ரோலர் சூட்கேஸுகளை இழுத்தபடி போய்க் கொண்டு இருந்தார்கள். கண்ணாடி தடுப்புக்கு அப்பால்
மப்பான பனி புகையில் ஒரு விமானம் ரன்வேயில் சக்கரம் பதித்து கொண்டு இருந்தது. லக்கேஜ்களோடு தனியாய் காத்து இருந்த ருபல்லா விவேக்கை தவிப்பாய் எதிர்கொண்டாள். என்னங்க, என்னாச்சு? ஆள் போயிட்டான். போயிட்டானா? தப்பிச்சு போயிட்டானா? இல்லை, மேலே போயிட்டான். எவனோ அவனை சுட்டு கொன்னுட்டான். யாரு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்காட்லாந்து போலீஸ் அவனை அமுக்கிடுவாங்க. வா, நாம போகலாம். இந்நேரம் எம்பசி கார் வந்திருக்கோம். இருவரும் லக்கேஜுகளை சுமந்து கொண்டு ஏர்போர்ட்டின் கிழக்கு வாசலுக்கு வந்தார்கள். தேசிய கொடி பறக்கும் BMW கார் காத்திருந்தது. அதன் அருகே சிவப்பு வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்த டிரைவர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் விவேக் என்ற அட்டையை உயர்த்தியபடி நின்றிருந்தான். டிரைவர் கொஞ்சம் வயோதிகம் காட்டினான். பழுப்பு முகம். எந்த தேசத்தவன் என்று கண்டுபிடிப்பது சிரமமாக இருந்தது. அவன் அருகே போய் நெருங்கி நின்று அவன் தோளை தொட்டு, நான் தான் விவேக், புறப்படலாமா என்று கேட்டான். டிரைவர் அட்டையை கீழே தாழ்த்தினார். கொஞ்சம் பிசிர் தட்டுற மாதிரி ஆங்கிலத்தில் கேட்டான். நான் உங்க பாஸ்போர்ட் விசாவை பார்க்கலாமா? விவேக் எடுத்து நீட்டினான். அவன் பார்த்துவிட்டு திரும்பவும் விவேக்கிடம் கொடுத்துவிட்டு, மன்னித்து கொள்ளுங்கள், பாஸ்போர்ட்டையும் விசாவையும் பார்க்க சொல்லி எம்பசி உத்தரவு என்றான். இனி போகலாமா? தாராளமாக. காரின் பின் சீட்டுக்கு கதவை திறந்து விட்டான் டிரைவர். புஷ்பக குவியல் மாதிரி இருந்த சீட்டில் விவேக்கும் ருபல்லாவும் புதைந்தார்கள். கார் புறப்பட்டது. காங்கிரீட் ரோட்டுக்கு வந்ததும் டிரைவர் சொன்னான், சீட் பெல்ட் அணிந்து கொள்ளுங்கள். ருபல்லா ஆச்சரியப்பட்டாள். விவேக்கிடம் கேட்டார், சீட் பெல்ட் எதுக்கு? காரோட வேகம் அப்படி. இங்கே எல்லாமே உச்சபட்ச வேகம். 80 மைலுக்கு குறைவாக காரை யாரும் ஓட்ட மாட்டார்கள். விவேக் சொல்லிக் கொண்டு இருந்த அதே வினாடி காரின் வேகம் அதிகரித்தது. வெளியே மண்டியிருந்த பனிக்காற்றை சீவியது. அந்த காலை நேரத்திலும் அபார போக்குவரத்து. 100 கணக்கில் கார்கள், பெரும்பாலும் வண்டு மாதிரியான அமைப்பில் மினி கார்கள், பூதகரமான ட்ரக்குகள், மாரிஸ் ஆக்ஸ்போர்ட் ஜெம்தார் வேன்கள், பென்ஸ், கருப்பு ஆஸ்டின் வாடகை கார்கள், முழுசுமாய் போர்த்தப்பட்ட அலுமினிய உடம்பு லாரிகள், எல்லா வாகனங்களுமே கிர் என்ற வேகத்தில் இருந்தன. டிரைவர் கேட்டான், சங்கீதம் கேட்குறீங்களா? அவன் விரலால் ஏதோ பொத்தானை அழுத்தினான். அடுத்த வினாடி கார் முழுவதும் ஹைபி சங்கீதம் வழிந்தது. குளிர்ஜுரத்தில் பாடின மாதிரி ஒரு பாப் பாடகி பாட்டு. கொஞ்சம் இம்சையாகவும் இதமாகவும் இருந்தது. சுத்தமான காங்கிரீட் ரோட்டில் கார் வாயுக்குள் விழுந்த ஐஸ்கிரீம் மாதிரி வழுக்கியது. ரோட்டில் 2 பக்கமும் கை தேர்ந்த ஓவியம் தீட்டின மாதிரி பசேல் என்ற புல்வெளிகள், சில கிலோமீட்டருக்கு பழுப்பு நிற கோரை புட்கள், மணல் மேடுகள், திடீரென்று வீடுகள் முளைக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பழைய கட்டிடங்கள். நகரின் எல்லைக்குள் நுழைந்ததும் 40 மாடி கட்டிடங்கள் சுலபமாய் தெரிந்தது. எல்லாமே பனியில் நனைந்து தெரியும் போது மாவில் செய்த மாதிரி இருந்தது. நகர போக்குவரத்து சிரமமாய் இருந்தாலும் கார் சிக்னலில் மாட்டாமல் சுலபமாய் போயிற்று. சரியாய் 15வது நிமிஷம் கார் அம்பாசிடரின் அலுவலக கேம்பஸுக்குள் நுழைந்து செக்யூரிட்டி ஆசாமிகளுக்கு மத்தியில் அணைந்தது. விவேக்கும் ருபல்லாவும் இறங்கினார்கள். அலுவலகத்தை சுற்றிலும் சுத்தமான புல்தரை, நடுநடுவே மஞ்சளாய் பூ கொட்டும் துலிப் மலர்கள், சிவப்பு இலைகளோடு கொடிகள். செக்யூரிட்டி கார்டு முன்னால் நடந்து அழைத்து போக இருவரும் பின்தொடர்ந்தார்கள். நீல நிற வெல்வெட் மேய்ந்த அறைக்குள் நுழைந்தார்கள். இந்திய தூதர் ஆர்லெண்டா அகிலமான சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்து ஒரு ரெடிமேட் புன்னகையோடு காத்திருந்தார். விவேக்கை பார்த்ததும் எழுந்தார். வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விவேக். விவேக்கிற்கு கை குலுக்கி ருபல்லாக்கு வணக்கம் சொல்லி எதிரே இருந்த நாற்காலியை காண்பித்த ஆர்லாண்டாவுக்கு 50 வயது இருக்கலாம். அப்போதுதான் குளித்திருக்க வேண்டும். பிரகாசமாய் தெரிந்தார். பொன்னிற வழுக்கை, 2 காதுகளின் மேற்புறத்திலும் ட்ரிம் பண்ணிய நரை மயிர், மொழுக்கென்ற உருண்டை முகத்தில் சிறிய ஆனால் கூர்மையான கண்கள், மூக்கு கண்ணாடி பளபளப்பாய் மின்னியது. அணிந்திருந்த வெயிஸ்ட் கோட்டில் வெள்ளி பித்தான்கள் பளிச்சிட்டன. என்ன ஆயிற்று மிஸ்டர் விவேக்? அந்த மேத்யூவை போலீசிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்களா? விவேக் விபரத்தை சொன்னதும் அதிர்ந்தார். மூக்கு கண்ணாடியை வேகமாய் கழற்றினார். அவனை சுட்டு விட்டார்களா? யார்? தெரியவில்லை. ஸ்காட் போலீஸ் முயன்று கொண்டு இருக்கிறார்கள். மிஸ்டர் விவேக், எனக்கு ஒரு விஷயம் மகா ஆச்சரியம். என்ன?
நீங்கள் லண்டனுக்கு வருவது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு அரசாங்க விஷயம். சீக்ரெசி லெட்டர் முழுவதும் லாக்கரில் தான் இருக்கு. இந்த விஷயம் வெளியே எப்படி கசிந்திருக்கும்? விவேக் புன்னகைத்தான். இந்த சீக்ரெட் இங்கே கசியவில்லை சார். நான் டெல்லியில் விமானம் ஏறும்போதே கசிந்திருக்கிறது. அடாமிக் ரிசர்ச் ஸ்காலர் ஆத்மராவை தீர்த்து கட்ட லண்டனில் சதி நடப்பதாகவும் அந்த சதியை முறியடித்து வெற்றிகரமாக அவரை காப்பாற்றி மீட்டு வரவும் இங்கே என்னை அனுப்பிய செய்தி அதி ரகசியமானது. நானும் என் மனைவியும் அனிமூனுக்கு போவதாய் எல்லோருக்கும் பாவலா காட்டிவிட்டு வந்து இருக்கிறோம். வந்தால் இங்கே ஒரு சின்ன அதிர்ச்சி. எம்பசி பெயரை பயன்படுத்தி என்னையும் என் மனைவியையும் கடத்த திட்டம் போட்டு ஏர்போர்ட்டில் ஒருவன் மேத்யூ என்கிற பெயரில் மேத்யூ அட்டானமியை விவேக் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே தூதருக்கு எதிரே டெலிபோன் அடக்கமாய் சினுங்கியது. ரிசீவரை எடுத்தார். ஆர்லாண்டா செவி மடுத்துவிட்டு ரிசீவரை விவேக்கிடமே நீட்டினார். மிஸ்டர் விவேக், திஸ் இஸ் ஃபார் யூ. விவேக் ரிசீவரை வாங்கி ஹலோ என்றான். ஹலோ, நான் கார்னஸ் இன்ஸ்பெக்டர். என்னவாயிற்று மிஸ்ஸஸ் கார்னஸ்? மேத்யூவை கொன்ன எக்ஸை மடக்கிட்டோம். அற்புதம். யார் அவன்? யார் அவள் என்று கேளுங்கள். பெண்ணா? எஸ். நீங்கள் உடனே வர வேண்டும். எங்கே? பால்ஹாம் போலீஸ் ஸ்டேஷன். எப்படி வர வேண்டும்? வழி? கார்னஸ் மார்க்கத்தை சொன்னார். விவேக் மனசில் வாங்கி கொண்டு ரிசீவரை வைத்தான். தூதர் ஆர்லாண்டோ கேட்டார். நீங்க பால்ஹோம்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டுமா மிஸ்டர் விவேக்? ஆமா. உங்க மனைவி இங்கே இருக்கட்டும். போய் வாருங்கள். என் காரை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு இன்டர்காமின் பட்டனை தட்டினான். ஹேட்டிக் என்றார். அடுத்த நிமிஷம் அந்த கார் டிரைவர் உள்ளே வந்தான். இவர் பால்ஹாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டும். அழைத்து போய்விட்டு பத்திரமாக வர வேண்டும். செக்யூரிட்டியை கூட்டிக் கொண்டு போ. ஹேட்டிக் பவ்யமாய் தலையாட்டி நகர்ந்தான். பால்ஹாம் போலீஸ் ஸ்டேஷன். நம்ம ஊர் ஸ்டேஷன் போல் இல்லாமல் பால்ஹாம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு உயர்தரமான கம்பெனி அலுவலகம் மாதிரி இயங்கிக் கொண்டு இருந்தது. கருநில யூனிஃபார்ம் அணிந்திருந்த போலீஸ் ஆபீசர்கள் ஃபிங்கர் பிரிண்ட் செக்ஷனில் ஏதையோ தேடிக்கொண்டு இருந்தார்கள். கான்ஸ்டபிள்கள் பத்திரிகை குறிப்புகளை வெட்டி நோட்டீஸ் போர்டில் பதித்து கொண்டு இருந்தார்கள். பக்கத்திலேயே இன்டராக்ஷன் அறை. வயர்லெஸில் இடைவிடாத கரகரப்பு குரல். உள்ளே வரிசையாய் லாக்அப் செல்கள். எல்லாமே மகா சுத்தம். கர்னஸ் விவேக்கை கூட்டி போனார். விவேக் நடந்து கொண்டே கேட்டான். அவளை எப்படி மடக்கினீர்கள் மிஸ்டர் கர்னஸ்? அதுதான் ஸ்காட் போலீஸ். மேத்யூ சுடப்பட்ட அந்த வினாடி கார் பார்க்கிங்குக்கு யார் அவசரமாய் ஓடி வந்து காரை கிளப்பினார்கள் என்ற விவரத்தை தெரிந்து கொள்வதற்காக கார் பார்க்கிங் மெயின்டெனன்ஸ் ஆபீசரை போலீஸ் நாடியிருக்கிறார்கள். லண்டனில் கார் திருட்டு அதிகம். எனவே கார் திருடர்களை கண்டுபிடிப்பதற்காக கார் பார்க்கில் நுழைவு கேட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு புதருக்கு பின்னால் கேமரா மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கும். நுழைவு கேட்டை தாண்டும் ஒவ்வொரு காரின் நம்பர் பிளேட்டையும் டிரைவிங் சீட்டில் இருப்பவர்களையும் அந்த ஆட்டோமேட்டிக் கேமரா படம் எடுக்கும். மேத்யூ சுடப்பட்ட அந்த வினாடிக்கு பின் வந்த வினாடிகளில் பதட்டமாய் கிளம்பின கார் ஒரு ஆஸ்ட்ரியா கார். டிரைவிங் சீட்டில் இருந்த பெண்ணின் முகத்தில் ஒரு பயம், வியர்வை. போலீஸுக்கு இது போதாதா? நகரின் நாலா பக்கங்களிலும் வியூகம் போட்டார்கள். அவள் மாட்டிக்கொண்டாள். அவள் கையிலிருந்த பிஸ்டலும் மேத்யூவின் உடம்பில் பாய்ந்த தோட்டாக்களும் ஒரே ஜாதி. மேடம் இப்போது லாக்கப்பில் இருக்கிறாள் சொல்லிக்கொண்டு சிரித்தார் கர்னஸ். கடைசியாக தெரிந்த அந்த லாக்அப் செல்லுக்கு நுழைந்தார்கள். மரபெஞ்சு ஒன்றில் உட்கார்ந்து நெயில் பாலிஷ் விரல்களை தன் முன் வரிசை பற்களால் சொருந்தி கொண்டு இருந்த அந்த பெண் இன்ஸ்பெக்டர் கார்னஸை பார்த்து ஒரு திடுக்கிட்டல் இல்லாமல் பயம் இல்லாமல் புன்னகித்து கொண்டே எழுந்து நின்றாள். செழுமையாக இருந்தாள். முகத்தின் மினுமுனிப்பை வைத்து 20 வயது சொல்லலாம். பிரெஞ்சு பெண். பாப் தலையை பளபளக்கும் பெல்ட்டால் கட்டி இருந்தாள். தேன் நிற கண்களில் அதிகப்படியான கவர்ச்சி தெரிந்தது. குட்டையான ஸ்கர்ட் அணிந்து தொடைகளை வேண்டுமென்றே காட்டிக்கொண்டு இருந்தாள். நீங்கள் என்னை பார்த்ததுண்டா என்று ஆங்கிலத்தில் கேட்கிற வாசகம் கொண்ட பனியனை உடம்புக்கு கொடுத்து இருந்தாள். இன்ஸ்பெக்டர் வந்து விட்டீர்களா? எனக்கு பசிக்கிறது. நான் இந்நேரத்துக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொள்பவள். 4 சாண்ட்விச், ஒரு கோப்பையில் பால் கலக்காத கருப்பு காஃபி வேண்டும். தர சொல்றேன். உன் பெயர் என்ன சொன்னாய்? கேரன். இதோ பார் கேரன், இவர் யார் தெரிகிறதா? அவள் விவேக்கின் பக்கம் பார்வையை திருப்பினாள்.
வலது கண்களை சிமிட்டி புன்னகைத்துக் கொண்டே, ஏஷியாட்டிக் மேன், ஹேண்ட்ஸம், இவரைத்தான் மேத்யூ போட்டோவில் காட்டினான். மேத்யூவை ஏர்போர்ட்டில் துரத்தியவரும் இவரே. எனக்கு சாண்ட்விச் வேண்டும். தர சொல்கிறேன் கேரன். முதலில் நான் கேட்கிற கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை சொல்ல வேண்டும். கேளுங்கள், சொல்லப்படும். மேத்யூ யார்? எனக்கு ராத்திரி வாடிக்கையாளர்களை கூட்டி வருகின்ற பிம்ப். ஒரு நபருக்கு 5 பவுண்ட் கூலி. நீக்ரோக்களுக்கு அனுமதி இல்லை. உன்னுடைய தொழில் விதிமுறைகள் எனக்கு வேண்டாம். மேத்யூவும் நீயும் எதற்காக இவனை கடத்த நினைத்தீர்கள்? நாங்கள் கடத்த நினைக்கவில்லை. பின்னே நேற்றைக்கு ராத்திரி ஒரு நிழலான ஆசாமி என்னிடம் வந்தான். மேத்யூவை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆள் நிறைய பணம் தந்தான். இது அட்வான்ஸ் என்றான். அந்த ஏஷியாட்டிக் மேனையும் அவளுடைய மனைவியையும் கடத்தி ஹவுன்ஸ்லோ ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரச் சொன்னான். காரியம் வெற்றிகரமாய் முடிந்தால் 50,000 பவுண்ட் தருவதாக சொன்னான். நான் அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க வேண்டுமென்றால் வருஷத்தில் தூங்காமல் உழைக்க வேண்டும். எனவே நானும் மேத்யூவும் ஒப்புக்கொண்டோம். வந்த அந்த நிழலான ஆசாமி யார்? தெரியாது. எப்படி இருந்தான்? தலையில் நீளமான தொப்பி, கனமான ஜெர்கின் கோட், வேண்டுமென்றே பாதி முகத்தை மறைக்கிற கருப்பு கூலிங் கிளாஸ், உமர் ஷெரீப் மீசை, கைகளில் கனமான தோலுறைகள். வயது அனுமானிக்க முடியவில்லை. சரி சொல். அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துவிட்டு போனவன் மறுபடியும் 1 மணி நேரம் கழித்து மேத்யூ இல்லாத நேரமாய் பார்த்து வந்தான். என் கையில் இன்னும் ஒரு 1000 பவுண்ட் பணத்தை திணித்து கூடவே ஒரு சைலன்சர் பிஸ்டலும் வைத்தான். எதற்கு என்று கேட்டேன். வருகிற அந்த விவேக் சாதாரண ஆள் இல்லை. இந்தியாவில் முதல் தரமான கிரைம் பிரான்ச் ஆசாமி. ஸ்காட்லாந்து யார்டில் பயிற்சி பெற்றவன். மேத்யூவை அவன் மோப்பம் பிடித்து விட்டால் மறைந்து நிற்கிற நீதான் மேத்யூவை பரமண்டலத்துக்கு அனுப்ப வேண்டும். நான் முதலில் மறுத்தேன். மறுபடியும் பணத்தை திணித்தான். ஒப்புக்கொண்டேன். மேத்யூ இந்த மேனிடம் மாட்டிக்கொண்டதும் சுட்டுவிட்டு காருக்கு திரும்பினேன். ரீஜன்ஸ் பார்க் அருகே வந்த போலீஸ் என்னை மடக்கினார்கள். விவேக் ஆச்சரியப்பட்டான். என்னை கடத்துவதால் யாருக்கு என்ன லாபம்? லாபம் இல்லாமலா இவ்வளவு பெரிய ஏற்பாடு நடந்திருக்கிறது? கேரன், அந்த நிழலான ஆசாமியை பற்றி இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமா? ஐடென்டி கிட்டில்போர்ட் கம்ப்யூட்டரிடம் கொடுத்தால் துல்லியமாய் அது படம் தரும். பனி பெய்கிற ராத்திரி வந்தது. நீளமான தொப்பி, ஜர்கின் கோட், உள்ளங்கை அளவு கூலிங் கிளாஸ், உமர் ஷெரீப் மீசை. திரும்ப திரும்ப என்னால் இதைத்தான் சொல்ல முடியும் இன்ஸ்பெக்டர். பசிக்கிறது. முதலில் கருப்பு காஃபியாவது கிடைக்குமா? தர சொல்கிறேன். வந்தவன் என்ன மொழியில் பேசினான்? ஆங்கிலம். ஆரோக்கியமான ஆங்கிலமா? ஆமாம். வித்தியாசமான உச்சரிப்பு ஏதாவது? நான் கவனிக்கவில்லை. என் குறி பூராவும் பணத்தில் மேல்தான் இருந்தது. எனி பெக்யூலியாரிட்டி வித் தட் மேன்? கேரன் கண்களில் மலர்ந்தாள். ஞாபகம் வருகிறது. என்ன? பேசும்போது அடிக்கடி யூசி என்று சொல்லி நிறுத்தி தோலுறை அணிந்த கைகளால் நெற்றியை சொறிவான். குட். அப்புறம்? அவ்வளவுதான். இது போதும். அவன் கொடுத்த பணம் உன்னிடம் இருக்கிறதா? இருக்கிறது. உன் வீட்டுக்கு போகலாமா? போகலாம். எனக்கு சாண்ட்விச் வேண்டும். வயிற்றில் பசி பிரளயம். மேத்யூவிடம் அப்போதே சொன்னேன், சாப்பிட்டு விட்டு ஏர்போர்ட்டுக்கு போகலாம் என்று. அந்த பன்றி மகன் கேட்கவில்லை. தான் செய்த கொலையை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் சாண்ட்விச் சாப்பிட ஆசைப்படும் அந்த கேரனை ஆச்சரியமாய் பார்த்தான் விவேக். சிவப்பு நிமிஷங்கள் தொடரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.